தமிழ் இலக்கணம் குரூப் 4ல் பார்த்துட்ருக்கோம். இப்போ தொடர் வகைகளில் தன்வினை தொடர், பிறவினை தொடர் பார்க்கலாம். தன்வினை தொடர் எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தன்வினை தொடர். எழுவாய் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தில் யார் செய்கிறாங்க, எது செய்யுது அப்படிங்கிறதான் எழுவாய். இங்கே பாத்திமா திருக்குறள் கற்றாள். பாத்திமா திருக்குறள் கற்றுக்கிட்டா. அந்த பயன் பாத்திமாவுக்கு தான் போகும். அந்த மாதிரி இருக்கிறது தான் தன்வினை தொடர். பாத்திமா எனும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடராகும். அந்த செயல் திருக்குறள் கற்றால், அவளே கற்றுக்கிட்டா, அதனால் இது தன்வினை. பிறவினை தொடர்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. நமக்கு செஞ்சுக்கிட்டோம்னா அது தன்வினை, அடுத்தவங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னா அது பிறவினை. அவ்வளோதான். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், இது பிறவினை தொடர். பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால், பிறரை கொண்டு அப்புறம் பிறருக்காக அப்படின்னு வச்சுக்கலாம், இது பிறவினை தொடராகும். இந்த புக்கு பாருங்கள், இது இப்போ இந்த வருஷம் 8th புக்கில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினைலாம் இருக்குது. இதில் இருக்க தன்வினை பாருங்கள், எல்லாத்துலேயும் சேம் தான். இங்கே செயலின் பயன் சொல்லியிருக்காங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும். இதில் செயலின் பயன் செய்பவரை சேரும், அந்த எழுவாயை தான் சேரும். இப்போ செல்வி கடலை கண்டாள். அப்போ யார் கடலை பார்த்தது? செல்வி. அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு தான் அந்த பயன் சேருது. செல்வி எனும் எழுவாய் கடலை தானே கண்டதனால் இது தன்வினை தொடராகும். பிறவினை எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், ஒரு வினையை அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டா அது தன்வினை. பிறரை செய்ய வைத்தால் அது பிறவினை. இதில் செயலின் பயன் செய்பவரை அன்றி பிறரை சாரும். அந்த பயன் அடுத்தவங்களுக்கு போகும். செல்வி கடலை காண்பித்தாள் அப்படின்னா செல்வி கடலை கண்டாள்ங்கிறது அவளே பார்த்தா. கடலை காண்பித்தாள் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு கடலை காட்டுறா. அதனால் செல்வி கடலை காண வைத்தாள் அப்படிங்கிற பொருளில் இருக்குது. செல்வி எனும் எழுவாய் பிறரை காண வைத்ததால் இவை பிறவினை தொடர். இப்போ தன்வினையில் பாருங்கள், திருந்து அப்படிங்கிறது திருந்தினாள் அப்படின்னு வரலாம். திருந்தினாள் அப்படின்னு வந்தால் தன்வினை. திருத்தினாள், திருத்தினாள் அடுத்தவங்கள திருத்துறாங்க, அது பிறவினை. ஓடினாள் அப்படின்னு வைக்கலாம். ஓடினாள் அப்படின்னா என்னது? தன்வினை. ஏன்னா அவளே ஓடுறா. ஓட்டினாள் இல்லைன்னா ஓட வைத்தாள். ஓடினாள்னா ஓட வைத்தாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறது பிறவினை. நடந்தாள் தன்வினை. நடத்தினாள், நடக்க வைத்தாள் அப்படின்னா பிறவினை. உருண்டாள் அப்படின்னா தன்வினை. உருட்ட வைத்தாள் பிறவினை. அடுத்து இது 9th புக்கில் இருக்கிறது. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. பந்து உருண்டது, பந்துங்கிறது எழுவாய், உருண்டதுங்கிறது பயனிலை. சரிங்களா? அந்த எழுவாய் ஒரு வினையை செய்து, எழுவாய் அதுவாக செய்யறதுனால பந்து உருண்டது. உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை. உருட்ட வைத்தான். இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் உருட்ட வைக்கிறான், அடுத்தவங்கள உருட்ட வைக்கிறான், அதனால் இது பிறவினை. இதில் பாருங்கள், பிறவினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. உங்களுக்கு தன்வினையா பிறவினையான்னு தான் கேட்க போகிறாங்க. தன்வினை அவன் திருந்தினான், அவன் திருந்தினான். இப்போ அவன் அப்படிங்கிறனால அடுத்து பிறர்னு நினச்சிக்க கூடாது. அவன் திருந்தினான், அப்போ அவன் தான் திருந்தினான். அவன் திருத்தி வைத்தான், திருத்தி வைத்தான். திருத்தினான், அவன் திருத்தினான் அப்படின்னா அது பிறவினை ஆயிரும். அவன் திருந்தினான் அப்படின்னா அது என்னது? தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்களாம் தான் நல்லா படித்தாங்க. அவர்கள் நன்றாக படிக்க வைத்தனர் அப்படின்னா பிறவினை. படித்தனர் அப்படின்னா தன்வினை. அவனை திருந்தச் செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை நன்றாக படித்தார் அப்படின்னா என்னது? தன்வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், அதனால் இது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இப்போ யாரோ ஒருத்தர் பள்ளிக்கு புத்தகங்களை கொடுத்துருக்காரு, அதனால் இது பிறவினை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பதவியை விட்டு நீக்கினான், இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக அப்படின்னாங்க. பதவியை விட்டு நீக்கினான், அடுத்தவங்கள பதவியை விட்டு நீக்கியிருக்காங்க, இது பிறவினை. அப்போ பதவியை விட்டு நீங்கினான், நீங்கினான் அவனை பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னா அது தன்வினை. இது தன்வினையில் இருக்குது. ஆய்வு செய்தனர், அவங்களாம் சேர்ந்து ஆய்வு செய்தாங்க, அப்போ அது தன்வினையில் இருக்குது. இது பிறவினையாக மாற்றலாம், ஆய்வு செய்ய வைத்தனர். நம்மளுக்கு ஆப்ஷனில் வரும். அவங்க அடுத்தவங்களை செய்ய வச்சாங்க அப்படின்னா அது பிறவினையாக மாறிடும். ஆய்வு
மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்ய வைத்தனர் அப்படிங்கிறது பிறவினையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் தன்வினை பிறவினைனா. இப்போ தன்வினைனா நமக்கு நாமே செய்கிறது, நம்மளே செய்கிறது தன்வினை. நான் எழுதினேன் அப்படின்னா தனிவினை, நான் எழுத வைத்தேன் அப்படின்னா பிறவினை. அடுத்து செய்வினை செய்பாட்டு வினை பார்ப்போம்.